ரயில்வே ஸ்டேஷன் போங்களேன், ஒரு டிக்கெட் புக் பண்ண முடியல. இப்போ இது திணிப்பது. ஆனால் இன்னைக்கு மிரட்டல் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. என்ன மிரட்டல்? உங்களுக்கு வந்து கலாச்சாரம் இல்லை, உங்களுக்கு எந்த யோக்கியம் இல்லை, நீங்க தனித்துவமா எங்க பாக்குறீங்க? 100 முறை மன்னிப்பு கேட்டார். இல்ல நீங்க அதே திருப்பி 101 முறை மன்னிப்பு கேட்டாலும் சொல்லுவோம்ல நாங்க. சொல்லிட்டீங்க. எங்களுக்கு ரோஷம் அதிகம். தமிழக மக்களை நீங்கள் பார்த்து, நான் திமுக எம்பியை தான் சொன்னேன்னு ஒருத்தர் சொன்னாரு. எங்க அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப மன்னிப்பு கேட்கிறாங்க. அதை கூட சொல்ல வேண்டியிருக்கு. என்ன நோக்கம்? சிபிஎஸ்இ பள்ளிகள் இருக்கு, அங்க ஹிந்தி இருக்கு, அதை தமிழக அரசு அனுமதிச்சிருக்கு. திருப்பி சொல்றேன், சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஹிந்தி இருக்கு, அதை கட்டாயம் ஹிந்தி தான் படிக்கணும்னு வச்சிருக்காங்களா? என்ன ஆப்ஷன் தான். ஹிந்தி படிப்பான், அப்படி இல்லைன்னா ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர்கள் செகண்ட் லாங்குவேஜ் 3வது மொழியாக ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க. அது ஆப்ஷன் தானே, அது யாரும் தடுக்கலையே, அது காலங்காலமாக இருப்பது தானே. ஹிந்தி தேவையை படிக்க வேண்டும் என்றால் தாராளமாக படித்துக் கொள்ளுங்கள் தான் நம்ம சொல்கிறோம்.